வணக்கம். இந்திய மொழிகளில் சிறந்த இலக்கிய படைப்புகளை தருபவர்களுக்கு நடுவண் அரசால் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது சாகித்ய அகாதமி விருது. தமிழ் மொழி படைப்புகளுக்காக பலரும் இவ்விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். திருக்குறளுக்காக இதுவரை 4 படைப்புகளுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1974ஆம் ஆண்டு பேராசிரியர் க.த. திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சன கட்டுரை நூலுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு டாக்டர் வ.செ. குழந்தைசாமி அவர்கள் எழுதிய வாழும் வள்ளுவம் என்ற அறிவியல் நோக்கின் அடிப்படையிலான இலக்கிய திறனாய்வு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. திருக்குறள் என்பது வெறும் நூல்களில் மட்டுமில்லை, அது தமிழக மக்களின் மனங்களிலே உள்ளது. காலந்தோறும் தமிழகத்தினுடைய வரலாறு போகக்கூடிய போக்கினை தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே திருக்குறள் உள்ளது என்பன போன்ற கருத்துகள் அந்த நூலிலே இடம்பெற்று வந்தன. 2004ஆம் ஆண்டு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. திருக்குறள் பற்றிய புதிய பார்வைகளும் வள்ளுவரை நோக்கிய சில வினாக்களும் அந்த நூலிலே எழுப்பப்பட்டிருந்தன. 2020ஆம் ஆண்டு திருக்குறளை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்ததற்காக திரு T.E.S. ராகவன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இவ்வாறாக திருக்குறள் தொடர்பாக 4 முறை சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.